வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, நிஃப்டியினுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,800 இருந்து 25,000 வரைக்கும் உள்ள அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அனலைஸ் பண்ண போறோம். அனலைஸ் பண்ணி அ டெல்டா மாஸ் அப்படின்ற ஒரு புதுசான ஒரு இத வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும். கால்குலேட் பண்ணிட்டு, அதுக்கு அப்புறமா வந்து சிங்கிள் மேக்னெட், கிளஸ்டர் மேக்னெட் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன் வந்துட்டு கிளாஸ் 3 லெசனு. கிளாஸ் 3ல இருக்கிற கேஸ் ஸ்டடி இது. ஸோ அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மறந்ததால் இப்போ நான் வந்துட்டு அதை திருப்பி வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இது. ஓகே. இப்போ சிங்கிள் மேக்னெட் அப்படின்ற ஒரு வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஓஏக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துருவோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சாரி, எக்ஸ்பிரி வந்து 16 செப்டம்பர், 16ஆம் தேதி செப்டம்பர், 16th செப்டம்பர் நெக்ஸ்ட் வீக். இந்த வீக் இல்லை, நெக்ஸ்ட் வீக்கு செவ்வாய்க்கிழமை வர எக்ஸ்பைரி. அந்த கான்ட்ராக்டினுடைய ஓஐ தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஓஏயிலேருந்து என்ன அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, ப்ரைஸ் வந்துட்டு இப்போ க்ளோஸ் ஆனது இன்னைக்கு 24,868 வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக வந்து பார்க்கறது என்னன்னா, சிங்கிள் மேக்னெட்டு, கிளஸ்டர் மேக்னெட் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு கீழே வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா 24,800. அதில் வந்துட்டு கிரீன் கலரில் இருக்கிறது வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய ஓஐ, ரெட் கலரில் இருக்கிறது கால் ஆப்ஷனுடைய ஓஐ. அடுத்தது இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா 24,850 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸினுடைய கால் ஆப்ஷன் ஓஐ வந்துட்டு இந்த கிரீன் கலரில் இருக்கிறது. ரெட் கலரில் இருக்கிறது வந்துட்டு புட் ஆப்ஷன், சாரி, கிரீன் கலரில் இருக்கிறது புட் ஆப்ஷனுடைய ஓஐ, ரெட் கலரில் இருக்கிறது கால் ஆப்ஷனுடைய ஓஐ. கிரீன் வந்து புட்டு, ரெட்டு வந்துட்டு கால். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா உயரமாக இருக்குது க்ரீன் கலரு, அதாவது புட் ஆப்ஷன். ஸோ அப்போ புட் ஆப்ஷன் ஓஐ வந்து அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இது வந்து கம்மியாக இருக்கிறதால அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய ஓஐ வந்து கம்மியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இதே போல் தான் எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதை சுற்றியே ப்ரைஸ் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஒரு மேக்னெட்டாக செயல்படுது அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அது வந்துட்டு ப்ரைஸை வந்துட்டு மேலே ஏறவும் விடாது, ரொம்ப கீழே இறங்கவும் விடாது. இது மேலே ஏறினாலும் பிடிச்சி இழுத்துரும். ஒரு மேக்னெட் எப்படி ஒரு இரும்பை வந்துட்டு இழுக்குதோ அந்த மாதிரி பிடிச்சி இழுத்துரும் ப்ரைஸை. கீழே போனாலும் ப்ரைஸை பிடிச்சி இழுத்துரும். ஸோ அதனால ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் மாறி மாறி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சுற்றியே ப்ரைஸ் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு அந்த விதமான ஒரு காந்த சக்தி, ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்கு அப்படின்றத தான் நம்ம இப்போ வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா, கரண்ட் ப்ரைஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையும் பார்த்து, அதில் ரீசனபுளாக கன்சிடரபிள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எந்தெந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, ஓ 24,800 கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குது. இதில் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த எண்டு பார்த்தோம்னா இது வந்து இருக்குது, அதாவது 25,000 இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. அதனால வந்துட்டு நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த 24,000 இந்த இதை வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. இந்த இதை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ எத்தனை ஸ்ட்ரைக் ப்ரைஸு? 1, 2, 3, 4, 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,800, 24,850, 24,900, 24,950, 25,000. இந்த 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்துட்டு நம்ம எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸினுடைய ஓஐயும் தேவை.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 24,800 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இதில் ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கால் ஆப்ஷன், இன்னொன்று வந்துட்டு புட் ஆப்ஷன். அப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷனுடைய ஓஏயும் தேவை, புட் ஆப்ஷனுடைய ஓஏயும் தேவை. அப்போ இதை வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா ரெண்டு ஓஏ வந்து தேவை. இது இல்லாமல் வேற என்ன தேவை அப்படின்னாச்சுன்னா அந்த ரெண்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய டெல்டாவும் தேவை. புட் ஆப்ஷனுக்கு தனியாக இருக்கும் டெல்டா, கால் ஆப்ஷனுக்கும் வந்து தனியாக இருக்கும். புட் ஆப்ஷனுடைய டெல்டா எப்போதுமே வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ஆனால் நம்மளுடைய கால்குலேஷனுக்கு அந்த நெகட்டிவ் சைன் அப்படின்றது வந்துட்டு தேவை இல்லை. அதனால நம்ம அப்சல்யூட்டா அதை வந்துட்டு நெகட்டிவ்ன்றத பாசிட்டிவ் நம்பராகவே நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இந்த எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் ஓஏயும் அதனுடைய டெல்டாவையும் நம்ம வந்துட்டு தேவை நம்மளுக்கு. ஓகே, இது எல்லாம் கிடைச்சதுன்னா இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு மேக்னெட் அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா மாஸ் டெல்டா அப்படின்ற ஒன்றை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மாஸ் டெல்டா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அதுதான் மேக்னெட். ஓகேங்களா? அப்போ நம்ம 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்குறோம். 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் நம்ம இப்போ வந்துட்டு கால்குலேட் பண்ண போகிறோம் மேக்னெட்டை. ஸோ மேக்னெட் இல்லை, மாஸ் டெல்டாவை கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அந்த 5 மாஸ் டெல்டாவையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் எதனுடைய மாஸ் டெல்டா அதிகமாக இருக்குதோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் மேக்னெட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதுதான் வந்துட்டு இந்த ஸ்லைடில் நான் அப்படி எழுதியிருக்கிறேன். சிங்கிள் மேக்னெட், சிங்கிள் ஸ்ட்ரைக். ஓகே ஓகே. இப்போ இன்னொரு பிரச்சனை, புது பிரச்சனை என்ன அப்படின்னாச்சுன்னா இப்படி கால்குலேட் பண்ணுறப்ப ஸ்ட்ரைக் ப்ரைஸுல ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் நம்ம வந்துட்டு மாஸ் டெல்டான்றதை கால்குலேட் பண்ண போகிறோம். அப்படி கால்குலேட் பண்ணுற போகிறப்ப ஒன்றுக்கு ஒன்று பெரிய வித்தியாசம் இல்லாமல் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, இல்லை சில சமயம் ஒன்றா கூட இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நம்ம எதை மேக்னெட்டாக கன்சிடர் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பத்துக்குள்ள உள்ளாயிடுவோம். அப்போ எதை எடுத்துக்கணும் அப்படின்னாச்சுன்னா அது வந்து ஒரு கிளஸ்டர் மேக்னெட். அதாவது வந்து பல மேக்னெட், 5 மேக்னெட் சேர்ந்த ஒரு மேக்னெட்னு எடுத்துக்கணும். அப்போ வந்துட்டு அது ஒரு மேக்னெட்டு ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் மேக்னெட்டாக செயல்படலை, ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸு மேக்னெட்டாக செயல்படுது. அப்போ 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேக்னெட்டாக செயல்படுது அப்படின்னாச்சுன்னா எதுலேருந்து 24,800லேருந்து 25,000 வரைக்கும். ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே, இந்த பேண்டுக்குள்ளேயே 24,800லேருந்து 25,000த்துக்குள்ளேயே ப்ரைஸ் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுதான் வந்து கிளஸ்டர் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். பேண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்றோம். ஒரு ஒரு பேண்ட் அது, அந்த கம்ப்ளீட்டாக அந்த 5 ஸ்ட்ரைக்கும் சேர்ந்து. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து டெல்டா மாஸ். இந்த டெல்டா மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னாச்சுன்னா நத்திங், வெரி வெரி சிம்பிள். என்ன கான்ட்ராக்ட்ஸோ, நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் என்னவோ அதை வந்துட்டு டெல்டாவால் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ இந்த இதில் வந்துட்டு இப்போ புட் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா இதில் வந்துட்டு புட் ஆப்ஷனில் வந்துட்டு என்ன நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, அதாவது ஓஐ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஓஏயை வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸினுடைய டெல்டாவோட பெருக்கணும். பெருக்குனா ஒரு வேல்யூ கிடைக்கும், அதை வச்சுக்கணும். அடுத்தது அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற கால் ஆப்ஷனுடைய ஓஏ என்னன்னு பார்த்து அந்த கால் ஆப்ஷனுடைய டெல்டா என்னன்னு பார்த்து அதையும் வந்து பெருக்கணும். இப்போ அது ரெண்டுத்துக்கும் கால் ஆப்ஷனுக்கு ஒரு மாஸ் ஓஏ கிடைக்கும், புட் ஆப்ஷனுக்கு ஒரு மாஸ் ஓஏ கிடைக்கும். இந்த ரெண்டு ஓஏயும் டெல்டா மாஸ் கிடைக்கும். கால் ஆப்ஷனுக்கு ஒரு டெல்டா மாஸ், புட் ஆப்ஷனுக்கு ஒரு டெல்டா மாஸ். ஸோ இந்த ரெண்டு டெல்டா மாஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா அதுதான் வந்துட்டு டோட்டல் டெல்டா மாஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கா 5த்துக்கும் வந்து நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு தேவையான டேட்டா என்னென்னலாம், டெல்டா தேவை, ஓஏ வந்து தேவை. ஸோ ஓஏயை வந்து நான் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னாச்சுன்னா என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு நான் அந்த இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு என்எஸ்சி வெப்சைட். இதில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 16 செப்டம்பர் 2025. ஓகேங்களா? ஸோ இந்த கான்ட்ராக்ட் தான் எனக்கு வந்து 24,800லேருந்து தேவை. 24,800 எங்கே இருக்குது?
இங்கே இருக்குது. 24,800 இங்கே இருக்குது. அடுத்து 24,850 இருக்குது. 900 இருக்குது. 950 இருக்குது. 25,000 இருக்குது. இந்த டேட்டா தேவை. இந்த டேட்டாவில் எது தேவைன்னா எனக்கு வெறுமனே இந்த ஓஐ தான் தேவை. இந்த ஓஐ இது புட் ஆப்ஷனுக்குரிய ஓஐ. இது வந்துட்டு கால் ஆப்ஷனுக்குரியது ஓஐ. அது மட்டும்தான் எனக்கு தேவை. மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தேவை. அடுத்தது வந்துட்டு இந்த கால் ஆப்ஷனுடைய ஓஐ, புட் ஆப்ஷனுடைய ஓஐ இதுதான் தேவை. இது ரெண்டுத்துக்கு இல்லாமல் எனக்கு டெல்டா தேவை. ஆனால் டெல்டா இங்கே கொடுக்கப்படலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னாச்சுன்னா நான் நேராக இந்த இதுக்கு போயிட்டு ட்ரேடிங் வியூவில் போயிட்டு இந்த இருக்கு பாருங்க 24,800 டெல்டா இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. கால் ஆப்ஷனோட டெல்டா 0.60 புட் ஆப்ஷனுடைய டெல்டா -0.40. இதே போல் எல்லாத்துக்கும் எடுத்துக்க போகிறேன். 24,800, 850, 900, 950, 25,000. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துட்டு நம்ம வந்துட்டு கால்குலேஷன் போக போகிறோம். நம்மளுடைய இது வந்து வீடியோ அப்படின்றதால இந்த இதை டீட்டெயிலை நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 24,800 அதனுடைய டெல்டா இங்கே இருக்குது. புட் டெல்டா, கால் டெல்டா இங்கே இருக்குது. அதே போல் 24,850 கால் டெல்டா என்டர் பண்ணிட்டேன். புட் டெல்டாவும் இங்கே வந்து போட்டுட்டேன். ஸோ இந்தமாரி டெல்டாவெல்லாம் போட்டுட்டேன். அது இல்லாமல் புட்டு ஓஏ வந்துட்டு இங்கே வந்துட்டு மெஷர் பண்ணிட்டேன். இதில் என்ன ஒன்றுனா இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி 75ஆல் மல்டிப்ளை பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணலாம். பட் ஆனால் அது அப்படி பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு கம்பேர் தான் பண்ண போகிறோம். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸையும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு அப்படியேவும் எடுத்து நீங்கள் கம்ப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லை நான் வந்து 75ஆல் மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாச்சுன்னா புட் ஆப்ஷன் ஓஏ வந்து அப்படியே எடுத்துக்க போகிறேன். அதை 75ஆலலாம் பெருக்கல. 75ஆல் 75ன்றமே என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரு லாட் ஈக்குவல் டு 75 குவான்டிட்டி. அதுதான் ஒன்று. ஏன்னா எல்லாத்தையும் 75ஆல் பெருக்கிறோம். இதையும் எல்லாத்தையும் 75ஆல் பெருக்கிறோம் அப்படின்றப்ப நம்பர் தான் வந்து பெருசாகுமே ஒழிய கம்பேர் பண்ணுறப்ப எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சேஞ்சஸ் வந்துட்டு ஒன்றும் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு ராட் ரேட்டாகவே வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். இதையே எடுத்துக்கிறோம். நம்ம வந்து 75ஆல் மல்டிப்ளை பண்ணலை. இப்போ இன்னொன்று என்னன்னா இந்த கால் டெல்டாவில் இதில் வந்துட்டு எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. பட் ஆனால் இது வந்துட்டு நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் தேவையில்லை. நம்மளுக்கு அப்சல்யூட் வேல்யூ இருந்தால் போதும். 0.40னா 0.40 போதும். மைனஸ்லாம் வந்து அதில் வந்து போட வேண்டாம். ஸோ அதனால் கால்குலேஷனுக்கு வந்து இந்த புட் டெல்டாவை எடுக்கிறப்ப அந்த மைனஸை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்குவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கால் டெல்டா மாஸ் இது 24,800 வந்துட்டு இது பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஈக்குவல் டு சைன் போட்டேன். இப்போ எதை ரெண்டை பெருக்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த கால் ஓயையும் கால் டெல்டாவையும் பெருக்கணும். இதையும் வந்து பெருக்கணும். ஓகே, இதை செலக்ட் பண்ணிட்டேன். பெருக்கல் மல்டிப்ளிகேஷன் மார்க் போட்டுட்டேன். இது வந்து ஏன் D2ன்னு வந்ததுன்னு தெரியும். ஏன்னா இது டி காலத்தில் இது ரெண்டாவது இருக்கிறதால அதனால அது வந்தது. ஸோ இது எக்ஸல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக இது வந்து சொல்கிறேன். அடுத்தது வந்துட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதானே பெருக்க போகிறோம். ஓகே, என்டர் பட்டன் அழுத்திட்டேன். எனக்கு இப்போ வேல்யூ வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதே போல் இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே பெருக்கி 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 போட்டோன்னா இங்கே எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிவிடுவேன். இது கால் டெல்டா மாஸ் வந்து எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் கிடச்சிரும். நான் அது எல்லாத்தையும் என்டர் பண்ண வேண்டாம். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்தேன்னா அதுவே வந்து எல்லாத்தையும் வந்துட்டு ஃபில்லப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஃபில்லப்பு ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு இதே போல் வந்துட்டு புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு நான் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா புட்டு ஓயையும் புட்டு டெல்டாவையும் வந்துட்டு நான் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னாச்சுன்னா ஈக்குவல் புட்டு ஓஐ. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னாச்சுன்னா மல்டிப்ளை. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாச்சுன்னா இந்த இதுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த மைனஸ்ன்ற சைன் வந்து தேவையில்லை. எனக்கு அப்சல்யூட் வேல்யூ இருந்தால் போதும் அப்படின்றதால ஏபிஎஸ் அப்படின்ற அந்த அப்சல்யூட் அப்படின்ற வேர்டை டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு அதில் வந்துட்டு இதை வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபார்முலா எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ன்னு போட்டு உள்ளே செலக்ட் பண்ணதால் அது வந்துட்டு அந்த பொலாரிட்டியை வந்து மைனஸ் நெகட்டிவை அது கன்சிடர் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் அப்படியே ட்ராக் பண்ணேன் அப்படின்னாச்சுன்னா எனக்கு எல்லா டேட்டாவும் வந்துடும். எல்லாத்தையும் மல்டிப்ளை வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்
கால் டெல்டா மாஸை கால்குலேட் பண்ணிட்டேன், புட் டெல்டா மாஸை கால்குலேட் பண்ணிட்டேன் பர்டிகுலர் ஸ்ட்ரைக்குக்கு. அப்போ 24,800னுடைய கால் டெல்டா மாசு 20,621.4. புட் டெல்டா மாசு 22,021.2. ஓகே. ஸோ அதே போல் 24,850னுடைய கால் டெல்டா மாசு 11,362.67. புட் டெல்டா மாஸ் வந்து 12,462.99. ஸோ இது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸினுடைய கால் புட்டினுடைய தனி டெல்டா மாஸ். ஆனால் நம்மளுக்கு தேவை ரெண்டும் சேர்ந்தது. ஓகே. அதனால இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், கூட்டினா ரெண்டும் சேர்ந்தது வந்துடும். ஓகே. ஸோ இதையும் கூட்டணும் ப்ளஸ் புட்டையும் கூட்டணும். என்டர். இப்போ எனக்கு இது ரெண்டுத்தையும் கூட்டின உடனே 42,642 வந்துருச்சு. ஓகே. இதே போல் எல்லாத்தையும் நான் வந்து கூட்டணும். எல்லாத்தையும் நான் வந்துட்டு கூட்டிட்டேன். ஓகே. சரி, இப்போ என்ன கவனிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த 4ல் எது வந்து ஹையஸ்ட் அப்படின்றது வந்துட்டு பார்க்கணும். இது வந்துட்டு என்ன இருக்கு, 42,000. இது 2,38,000 ரொம்ப அதிகம் தான். இது 4,83,000. சாரி, 48,381 தான். இது கம்மி. இது வேணா ஒரு 2 லட்சத்துக்கு போகுது. இது 2 லட்சமா, 23,000. சாரி, 23,820. அப்போ இது 42,000, 23,000, 48,000. அடுத்தது வந்துட்டு இது வந்து 10,000, 44,000. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த 48 தான் வந்துட்டு ஹையாக தெரியுது. அதனால அதை மட்டும் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். அப்போ எது வந்து ஹையாக இருக்குன்னா இதுதான் வந்து ஹையாக இருக்குது. அப்போ மேக்னெட் வந்து எது, இதுதான் வந்துட்டு மேக்னெட், சிங்கிள் மேக்னெட். அப்போ சிங்கிள் மேக்னெட் எது அப்படின்னு வச்சுன்னா 24,900 தான் வந்து சிங்கிள் மேக்னெட். அப்போ இதுதான் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு மேக்னெட்டாக செயல்படுது. இப்போ இது வந்து போனோம்னா 24,900 என்னது, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வந்துட்டு மேக்னெட்டாக வந்துட்டு செயல்படும். இன்னைக்கு இருக்கிற டேட்டாவை வச்சு பார்க்குறப்ப இதுதான் வந்து டெல்டா மாஸ் வந்து இதில் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு மேக்னெட். அப்போ நாளைக்கு என்ன ப்ரைஸ் இதாகும்னா இதை சுற்றியே ப்ரைஸ் வந்து வரும். இது விலகி போனாலும் திருப்பி இழுக்கும், கீழே போனாலும் மேலே இழுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். அப்போ இதில் வந்துட்டு நம்ம இது கண்டுபிடிக்கிறதுக்கு கிளஸ்டர் மேக்னெட்னு ஒன்று பார்த்தோமே, கூட்டா அந்த மாரி இதில் ஏதாவது ஒத்து வருமா அப்படின்னு பார்த்தோம்னா சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னாச்சுன்னா, ஒன்று வந்து 48,000 இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே இருந்தால் பரவாயில்ல. ஒரு 47,000, 47,500 இல்லாட்டி 48,500. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னாச்சுன்னா அது ஒரு கிளஸ்டர்னு சொல்லலாம். ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 48,000, இது பார்த்தீங்கன்னா 23,000. அதில் அப்படியே பாதி குறைஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப குறைஞ்சிது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 44,000. அதனால வந்து ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப வந்து பக்கத்துலலாம் இல்லை. வேல்யூ வந்துட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கிளஸ்டர் மேக்னெட்டுன்றது வந்து இதில் இல்லை. இதில் வந்துட்டு சிங்கிள் மேக்னெட் தான் இருக்குது. அது வந்து 24,900. ஸோ அப்போ இதை வச்சு பார்க்குறப்ப நம்ம வந்துட்டு மேக்னெட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மேக்னெட்டை கண்டுபிடிச்சதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாச்சுன்னா, ப்ரைஸு அதை சுற்றி வரும் அப்படின்றது தான் வந்து நோக்கம். ஓகேங்களா? ஓகே. சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த ஓஏலே பார்க்குறோம். இன்னொரு இது புது இது. இதில் என்னன்னா, எது வந்துட்டு சப்போர்ட்டா இருக்கும், எது ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன்ல எந்த ஸ்ட்ரைக் பிரைஸினுடைய ஓஐ, கால் ஆப்ஷன்றது வந்து ரெட் கலர், எந்த கால் ஆப்ஷனுடைய ஓஐ ரொம்ப அதிகமா உயரத்துல இருக்குதோ அங்கதான் வந்துட்டு ஓஐ அதிகமா இருக்குது. அப்படி இருக்கிற கால் ஆப்ஷன் தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் ஒரு இன்டர்பிரிட்டேஷன். அப்படி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற கால் ஆப்ஷன் தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வந்துட்டு கால் ஆப்ஷன், ஒரு உயரமான வந்து கால் ஆப்ஷன். ஸோ அப்போ அதுதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதில் என்ன ஒரு கொஸ்டின் வருதுன்னா, ஏன் கால் ஆப்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, ப்ரைஸ் வந்து ஏற விடாது. மேலே ஏற விடாம அது என்ன பண்ணும், ப்ரைஸை வந்து தடுக்கும். ஏன் கால் ஆப்ஷன் ஓஐ வந்து அப்படி பண்ணுது அப்படின்னாச்சுன்னா,
கால் ஆப்ஷன் அப்படின்னாச்சுனாலே நம்ம வந்துட்டு பை பண்ணுறோம்னு வச்சுங்க. இப்போ 24,000 25,000 கால் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணுறீங்க. என்ன நினைப்பில் பை பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா 25,000 ப்ரைஸ் வந்து கிராஸ் பண்ணி மேலே போகும் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் வந்துட்டு பை பண்ணுறீங்க. நீங்கள் பை பண்ணுறப்ப உங்களுக்கு ஒருத்தர் விற்றுருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்துட்டு ஸ்மார்ட் மணி. ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த இதை வந்து எந்த தைரியத்தில் விற்றுருப்பாங்க அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸ் அதை விட்டு தாண்டி மேலே போகாது அப்படின்றத ஒரு இதில் தான் உங்ககிட்ட விற்றுருக்குறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு, ப்ரைஸை வந்து அது மேலே ஏற விடாமல் தடுத்து நிறுத்திடும் அப்படின்ட்டு. அப்போ ஸ்மார்ட் மணி பெர்செப்டிவில் வந்து இப்போ பெர்செப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது, இந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தானா அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அந்த கால் ஆப்ஷனுடைய மாஸ் டெல்டாவை வந்து பார்க்கணும். அந்த மாஸ் டெல்டா வந்துட்டு என்னவா இருக்கு அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். அதை வந்துட்டு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே அது வந்து 25,000 தான், 25,000 கால் ஆப்ஷன் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. இந்த இதனுடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எவ்வளோ வருது? 25,000 வருது. இது 24,000. ஓகே. இதோட மற்றதோட கால் இதை கம்பேர் பண்ணுறப்ப மற்றதெல்லாம் 20,000, 11,000, 24,000, 7,000 அதுன்றப்ப இது 25,000. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். 25,000 அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே. இப்போ சப்போர்ட்டை வந்து பார்ப்போம். சப்போர்ட்டு எது? இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அப்போ இந்த புட் ஆப்ஷன் தான் வந்து சப்போர்ட். அப்போ புட் ஆப்ஷனை ஏன் நீங்கள் வாங்குனீங்க? இறங்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏன் வித்தவன் என்ன நினைச்சான்? விலை அதை 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 தாண்டி கீழே இறங்காதுன்ட்டு. அப்போ அது வந்து ஒரு சப்போர்ட். ஸோ அப்போ அந்த சப்போர்ட்டுன்றப்ப அது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா? இப்போ நம்ம இதை வந்து ஏன் சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம்னா இருக்கிற புட்டுலேயே இதுதான் வந்து ரொம்ப உயரமாக இருக்குது. அதனால வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டு அப்படின்றோம். ஸோ அப்போ இது உண்மையிலே பெரிய சப்போர்ட்டு தானா? இதுக்கு இன்னும் பலன் இது ரொம்ப வீக்கா ஸ்ட்ராங்கான்றத வந்துட்டு இன்னொரு டெஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா அதுதான் டெல்டா மாஸ் டெஸ்ட். அப்போ அந்த டெல்டா மாஸை வந்துட்டு இதுக்குரிய டெல்டா மாஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்த்து அது ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னாச்சுன்னா உண்மையிலே இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு தான். ஸோ அப்போ 24,700 இதையும் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். 24,800 புட்டு இது இருக்குது, இந்த இதில் இருக்குது. எவ்வளோ வருது? இது 22,000 வருது. இது வந்து 12,000, 23,000, 22,000, 18,000. ஆமா, பெட்டர் தான் அது. இது ஒன்றும் ரொம்ப கம்மியானதெல்லாம் ஒன்றும் இல்லை. 22,000 அப்படின்றப்ப வந்து இது 12,000, இது 23,000. ஓகே, நல்ல ஒரு இதுதான் இது. ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஏன்னா 23,000 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது 24,900. அதுக்கு அடுத்தது லெவல்லே அது இருக்குன்றப்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இது வந்துட்டு ஸ்ட்ராங்கான வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போ ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு அது என்ன அவங்க கலர் கொடுத்துருக்குறாங்க? க்ரீன் தானே சாரி, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். அதே க்ரீனே நம்மளும் கொடுத்துருவோம். ஓகே. அப்போ எதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்கான வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா 20 25 பார்த்தோம் இல்ல. இந்த இதை பார்த்தோம். ஓகே, இந்த இதை பார்த்தோம். ஸோ இதை பார்த்தோம். இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அதனால வந்துட்டு இது வந்துட்டு ரெண்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு, இது வந்துட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட். இது வந்துட்டு சிங்கிள் மேக்னெட். அப்போ ப்ரைஸ் 24,000 மையமாக வச்சு 28க்கும் போகும், 25க்கும் வரும். இப்படியே சுற்றும் ப்ரைஸு. இதுதான் வந்து இந்த அனலைஸ். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு டோட்டல் டெல்டா மாஸ் அப்படின்றது வந்துட்டு கால்குலேட் பண்ணுறோம். டோட்டல் டெல்டா மாஸ் வந்து மேக்னெட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு சிங்கிள் மேக்னெட்டா கிளஸ்டர் மேக்னெட்டா எந்த இதை சுற்றி ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக வீக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு நீங்கள் வந்துட்டு பர்டிகுலராக அது வந்து கால் ஆப்ஷன்னா அந்த கால் ஆப்ஷனுடைய டெல்டா மாஸ் வேணும். அதுதான் இங்கே பார்த்துருவோம். இந்த கால் ஆப்ஷனுடைய டெல்டா மாஸ் வேணும். ஸோ புட் ஆப்ஷன் அது வந்து ஒரு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா அப்படின்னு பார்க்கணும்னா அதனுடைய டெல்டா மாஸ் வந்து தேவை. அதுதான் வந்துட்டு இங்கே வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இதை வந்துட்டு பார்த்துக்குங்க. இதை பார்த்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம குரூப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போடுங்க. இதை வந்து ரெண்டு இதுக்குமே ஷேர் பண்ணுறேன்.
பேட்ச் 1க்கும் பேட்ச் 2க்குமே வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு டவுட் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் இதில் குரூப்பில் வந்துட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.